இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கட்டாயம் கமெண்ட் போடுங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டெல்லாம் லெவல் வேறு. 1/2 கிலோ கத்திரிக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு மதியம் சாதத்துக்கு அப்படியே ஒரு கிரேவி புதுசாக சூப்பராக இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கிரேவி செய்யலாம். சூப்பராக இந்த கத்திரிக்காய் வச்சு செம்ம சூப்பராக செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப்பில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க சூப்பராக மதியம் லஞ்சு சாப்பாட்டுக்கு சூப்பராக ஒரு கத்திரிக்காய் கிரேவி பண்ணி அப்படியே சாதத்தில் போட்டு பணிஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்யலாம். வாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்லா தண்ணி வடிகட்டிக்கணும். சரி, 1/2 கிலோ கத்திரிக்காய் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெய், ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்கே தான் இருப்பியம்மா? கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணால் வந்துடுறம்மா. எண்ணெய் காஞ்சிச்சு. கத்திரிக்காய் நல்லா அரிஞ்சிட்டு வந்துருக்கும் பாருங்கள். 1/2 கிலோ கத்திரிக்காய் நல்லா தண்ணி வடிகட்டிக்கோங்க. 2 பச்சை மிளகா நடுவில் ஹோல்ஸ் போட்டு அப்படியே முழுசும் போட்டிருக்கேன். இதுலேயே வதக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். எங்கே தான் போவாரா? இவ்வளோ நேரம் இல்லை எங்கள் வீட்டு வாண்டு பாருங்க. கரெக்டாக வீடியோ பண்ணக்குள்ளே வந்துடுவார். எல்லா வீடியோவிலையும் மியாமியாம் தான். நல்லா தண்ணி வடிகட்டியாச்சு. எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கலாம். எதுவும் போடக்கூடாது, அப்படியே வெறுமையாக வதக்கிக்கணும். அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். அதெல்லாம் 2 பச்சை மிளகா அரியாத சும்மா ஹோல்ஸ் மட்டும் நடுவில் வெடிக்காத இருக்க போட்டிருக்கேன். 3 மிளகா போட்டுக்கோங்க. 2 போடுங்க, 5 பேர் சாப்பிட்ற மாதிரி. 1/2 கிலோ கத்திரிக்காய் நல்லா எல்லாமே பாருங்கள். அப்படியே பிஞ்சு கத்திரிக்காய் அப்படியே அருவாமனையில் எடுத்துக்கூட அப்படியே சரன்னு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடிகட்டிடலாம். இப்போ அந்த எண்ணெயிலே தாளிச்சுக்குவோம். பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி வதக்கணும், பச்சை இல்லாத. இப்போது அந்த எண்ணெய் கடுகு, குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடுகு, சீரகம் 2, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 5 மிளகு, முழு மிளகு போட்டுக்கோங்க. அப்படி இல்லையா மிளகு தூள் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. பாருங்கள், நான் பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் இது போடணும். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நாலு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி 1 கில்லு, பூண்டு 5 பல், இதில் 5 பல் இருக்குது, உரிச்சு போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக மாறணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 4 தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஊற்றிக்கலாம். நல்லா இது எண்ணெய் திரண்டு வரணும். எல்லாம் வலிச்சு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா சுற்றி. இதில் தனியாத்தூள் நிறைய ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள். இந்த ஸ்பூனில் நீங்கள் தனியாத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ குழம்பு திக்காக வரும், நல்லா வாசனையாக இருக்கும். நான் தனியாக மிளகாத்தூள் போடலை, குழம்புக்கு போடுற மிளகாத்தூளே போட்டுக்கிறேன். அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் சீரக மிளகெல்லாம் அரைச்சிருக்கனால இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இதுலேயும் சீரக மிளகு போட்டு அரைச்சிருக்கேன், தனியாவுலேயும். கடையில் கிடையாது, வீட்டுக்குள்ளே அரைச்சது. இப்போ இதோட எல்லாம் கலந்து
மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூன். நல்லா அப்படியே இது எண்ணெய் திரண்டு வரும். நல்லா வதக்கி எண்ணெய் திரண்டு வரட்டும். நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. இப்போது இந்த வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்குவோம். ஆனால் கத்திரிக்காய் நல்லா வதக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு. கடையை பரட்டுவோம். செம்ம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு. கெட்டி தயிர் 1 கப் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது தேங்காய் உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்காய் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போது தயிர் ஊற்றிக்கலாம். 1 கப்பு தயிர் சூப்பராக இருக்கும். இதில் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைக்கேட்டது போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எல்லோரும் சாப்பிட்ணும். பெரியவங்களுக்கு குட்டீஸுங்க வரைக்கும் சாப்பிட்றோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கோம். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதே கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். உப்பு தேவைக்கேட்டது போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடுங்க. இது நிறைய கொதிக்க தேவையில்ல. ஏற்கனவே கத்திரிக்காயெல்லாம் வெந்திருக்கு. நம்ம இது இந்த அரைச்சது எல்லாம் கழுவி உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணும்னாலும் அப்படியே விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் கழுவி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஜார் கழுவி இந்த தயிர் கப்பு கழுவி எல்லாம் 1 டம்ளர் தண்ணி. உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு சூப்பராக அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பாருங்கள், அப்படியே எண்ணெய் திரண்டு பார்க்கவே அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கி வச்சு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் தயிர் போட்டு அப்படியே கிரேவி, கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக. கத்திரிக்காய் தயிர் கிரேவி ரெடி. செம்ம. வாங்க சாப்பிட்லாம். சுட சுட அப்படியே சாதம் போட்டு அப்படியே எண்ணெய் திரண்டு நிற்குவார். நல்லா கத்திரிக்காயெல்லாம் வெந்து அப்படியே உடையாத அப்படியே இருக்கணும். செம்ம செம்ம செம்ம. வாங்க சாப்பிட்லாம். செம்மையா கத்திரிக்காய் பாருங்கள். அப்படியே எண்ணெய் திரண்டு சூப்பராக போட்டு அப்பா சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயில் வதக்கிறதுனால கத்திரிக்காயே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சூடாக இருக்கு. அப்படி வச்சு சான்ஸே இல்லைங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு தெரியும். ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். டேஸ்ட்டே வேறு லெவல். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். செம்ம செம்ம. காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 1/2 கிலோ கத்திரிக்காய் இதே அளவு செய்யுங்க. எதுவும் கொஞ்சம் கூட மாற்றம் பண்ணாதீங்க.
தயிர் வேணால் 1.5 கப்பு ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்கும்.